மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை சுதந்திர தினம் 15ஆம் தேதி அன்றைக்கு சில ஆராதனைகள் ஜெபங்கள் இருக்கிறது. வாலிபர்களுக்கென்று ஒரு விசேஷித்த கூடுகை தானூரில் இருக்கிற நம்முடைய கிளை சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் அந்த கூடுகையிலே பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் காலையிலே ஒரு 8:30 மணி அளவிற்கு ஆலயத்திற்கு வர உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து சனிக்கிழமை நமக்கு நம்முடைய கிளை சபையிலே ஆண்டு விழா கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலும் பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் காலையிலே சனிக்கிழமை 8:30 மணி அளவிற்கு ஆலயத்திற்கு வர உங்களை அழைக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், தேவன் கிருபை செய்வாராக. நாம் இந்த புதன்கிழமைகளிலே பைபிள் ஸ்டடி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமைகளை தியானிக்கும்படி ஆரம்பித்தோம் சில வாரங்களுக்கு முன்னே. அதற்கு பிறகு தொடர்ந்து ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருந்ததினால் கிட்டத்தட்ட 8-9 வாரங்கள் 7-8 வாரங்களுக்கு மேலே அவைகளை நாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், இரவு 7 மணி வரைக்கும் வேலை செய்கிறவர்கள் இங்கேயே தங்கியிருக்கும் ஒரு சூழல். ஆகவே நாம் தொடர்ந்து அந்த ஜெப நேரங்களிலே கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு உங்களோடு நான் பேசும்போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் கட்டுகிற அந்த வீட்டை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கட்டுகிறவன் புத்தியுள்ளவனைப் போல கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாதவனோ மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான் என்கிற விஷயங்களை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் அதை முடிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அவர் ஓமானமாக பயன்படுத்தி பேசின ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். போன முறை பேசும்போதே உங்களுக்கு சொன்னேன், அடுத்த முறை நாம் இந்த வசனங்களை தியானிப்போம் என்று. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல் ஓமை, இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் ஓமை இதுதான். 5ஆவது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். யூ ஆர் த சால்ட். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் ஓமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. உப்பு மிகவும் அவசியமான ஒன்று. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே யோபு இப்படி சொல்லுகிறான், ருசி இல்லாத பதார்த்தங்கள்
உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவது வழக்கம். இங்கே யோபு 6:6 நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவுதான் ருசி இருந்தாலும் அல்லது ஒரு உணவிலே ஸ்தோத்திரம் காரம் இருக்கலாம், புளி இருக்கலாம், இல்லையா, உவர்ப்பு இருக்கலாம், துவர்ப்பு இருக்கலாம். எல்லா சுவைகளும் ஒரு ஆகாரத்தில் இருந்தாலும் அவைகளில் உப்பில்லாத பட்சத்தில் அந்த ஆகாரம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ருசிகரமான விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவு அழகான காரியங்கள் இருந்தாலும், எவ்வளவு மகிமையான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிப்பு இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணமும் பணக்காரர்களும் இந்த உலகத்திலும் சமுதாயத்திலும் இருந்தாலும், உப்பு என்று சொல்லப்படுகிற தேவ ஜனம், சபை, ரட்சிக்கப்பட்ட கூட்டம், தேவ பிள்ளைகள் இல்லாவிட்டால் இந்த உலகம் கெட்டு போய்விடும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உப்புக்கு ஸ்தோத்திரம். பல தன்மைகள் இருக்கிறது. உப்பு அது ருசி கொடுக்கும் ஒரு தன்மை உடையது, இல்லையா? நீங்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு போங்க, எவ்வளவு பெரிய இனிப்பு பலகாரங்களை செய்தாலும் அதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய இனிப்பு பலகாரமாக இருந்தாலும், அந்த பலகாரம் முழுவதும் இனிப்பாகவே இருந்தாலும், அந்த பலகாரம் முழுவதும் இனிப்பினாலே செய்யப்பட்டிருந்தாலும் அதிலே கொஞ்சம் சிறிதளவான உப்பு அதிலே சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்டால்தான் அந்த சுவை பூரணமடைகிறது. அந்த சுவை சரியான ஒரு சுவைக்கு வந்து சேருகிறது. ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் தேவன் உப்பாக இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த உப்பு சரியாக சேர்க்கப்படும் போது, இந்த உப்பு சமுதாயத்திலே சரியாக சேர்க்கப்படும் போது, இந்த உப்பு உலகத்திலே சரியாக சேர்க்கப்படும் போது, இந்த உலகம் மிகவும் ருசியுள்ள உலகமாய், சுவையுள்ள உலகமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்துல ருசி இருக்கா, உலகத்துல சுவை இருக்குதான்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த ருசிக்கும் சுவையும் ருசியும் குறைவாக காணப்படுவதற்கு காரணம் உப்பு சரியில்லாததினால். அல்லது வேதம் சொல்லுகிறது, உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். ஏற்கனவே இந்த உப்பை குறித்து பல விஷயங்களை நாம் ஒரு 40 நாள் 40 நாள் கூட்டத்தில், அல்லது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பலிகளை குறித்து பேசும்போது, ஆமேன், இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் லேவியர் ஆகமத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, ஒவ்வொரு பலியும் உப்பிடப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். அதை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ 40 நாட்கள் சிலுவை தியான ஆராதனையிலே
அவைகளை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, அப்போ உப்பினுடைய முதல் தன்மை என்ன அப்படின்னா, ருசியை அதிகரிக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்குன்னா, ருசியை கூட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். சமுதாயத்துல, குடும்பத்துல, உலகத்துல. ஸ்தோத்திரம். நீங்க போய் உட்கார்ற இடத்துல ருசி அதிகரிக்கணும் அப்படின்னா சந்தோஷம் அதிகரிக்கணும். நீங்க போய் உட்கார்ற வீடுகளுக்குள்ளால தேவனுடைய சமாதானம் பெருகணும். நீங்க சந்திக்கிற மனிதர்களுக்குள்ள தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் பெருகணும். நீங்க அவர்களுக்கு ருசியை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல அநேகருடைய வாழ்க்கையில ருசி இல்லாம இருக்கு. வாழ்றாங்க, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, சொத்து இருக்கு, மிருக ஜீவன்கள் இருக்காங்க, இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல வீடு இருக்கு, ஸ்தோத்திரம், நல்ல வசதிகள் இருக்கு. ஆனா வாழ்க்கையில ருசி இல்லை. ஸ்தோத்திரம். அப்படின்னா வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இந்த உலகத்துல வாழுகிற எத்தனையோ குடும்பங்கள். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள், இந்த சமுதாயத்துல, நம்முடைய கிராமங்களில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ருசியை கொடுக்கும் உப்பாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளால, அப்படிப்பட்ட நபர்களுக்குள்ளால ருசியை கொடுக்கிற நல்ல மனிதர்களாக நம்ம செயல்படணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படியா நடக்குது? நம்ம உட்கார்ற இடத்துல சண்டை வருது, நம்ம உட்கார்ற இடத்துல விரோதங்கள் வருது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வாக்குவாதங்கள் வருது. ஸ்தோத்திரம். ஆனா கிறிஸ்தவங்கள்னு சொல்றோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், கை தட்டுறோம், காணிக்க கொடுக்கிறோம், சபைக்கு வாரோம், வெள்ளையும் போடுறோம், பைபிளை தூக்குறோம், இயேசுவே அப்பான்னு சொல்றோம், இயேசுவே ஆண்டவர்னு சொல்றோம். ஆனா நம்ம போய் நிக்கிற இடத்துல சண்டை நடக்கு, நம்ம போய் நிக்கிற இடத்துல வாக்குவாதம் நடக்கு, நம்ம போய் நிக்கிற இடத்துல பிரிவினை உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ருசி கொடுக்கிற உப்பாக இல்ல, எனக்குள்ளால சாரம் இல்லைன்னு அர்த்தம். எனக்குள்ள சாரம் இல்லை. ஸ்தோத்திரம். என்னுடைய சாரம் போய் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற ருசி என்னிடத்திலிருந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்விலே நாம் ருசி கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திற்கே ருசி கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படின்னா எங்க உட்கார்ந்தாலும், எங்க நின்னாலும் நம்மி நிமித்தம் அங்கே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும், நம்மி நிமித்தம் அங்கே ஒரு சமாதானம் வர வேண்டும். ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்குள்ளால நம்ம போய் நிற்கும் போது அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும். ஸ்தோத்திரம். சண்டையும் சச்சரவும் இருக்கிற இடத்திலே போய் நாம் நிற்கும் போது அங்கே சமாதானம் உண்டாக வேண்டும். கடன் பிரச்சனையினால், வியாதியினால், பலவீனத்தினால் போராட்டங்களை சந்தித்து மிகவும் வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் நடுவிலே நாம் போய் நிற்கும் போது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வர வேண்டும், அவர்களுக்கு ஒரு நிம்மதி வர வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் உப்பின் சாரமேற்றப்பட்ட உப்பினுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை பேரை நாம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம் என்று பாருங்கள். எத்தனை குடும்பங்கள் நம்மால் சமாதானத்தை பெற்றிருக்கிறது என்று பாருங்கள். எத்தனை இடங்களிலே சண்டைகளை சமாதானமாக்கி இருக்கிறோம், எத்தனை இடங்களிலே நடந்த வாக்குவாதங்களை அமைதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று பாருங்கள். ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னை உண்மையாகவே ஒரு உப்பாக நீர் மாற்றும் என்று தேவ சமூகத்திலே
நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உப்பு மிகவும் அவசியமான ஒன்று. ஸ்தோத்திரம். உப்புக்கு இன்னும் ஒரு தன்மை இருக்கிறது. அது கெட்டு போகாமல் காக்கும் ஒரு தன்மை. ஸ்தோத்திரம். கெட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கெட்டு போகாமல் காக்கும் ஒரு தன்மை உப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்றால், இந்த பூமி பல விதங்களிலே கெட்டு போகிறது. சமுதாயம் பல விஷயங்களிலே கெட்டு போய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். பாவத்தினால், அசுத்தத்தினால், அக்கிரமத்தினால், குடிப்பழக்கத்தினால், போதை வஸ்துக்களினால், புகை, வெத்தலைப்பாக்கு, பீடி சிகரெட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாடகம், சினிமா, களியாட்டு, கூத்தாட்டு, இந்த விஷயங்களினாலே ஸ்தோத்திரம், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், பொறாமை, சண்டை, இந்த விஷயங்களில் எல்லாம் நம்முடைய தேசம், நம்முடைய சமுதாயம் கெட்டு போய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஒரு தன்மை இருக்கிறது. யாருக்கு? உப்புக்கு. ஸ்தோத்திரம். உப்பு யாரு? நான் தான் உப்பு. உப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? அது கெட்டு போகாமல் காக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அப்படி என்றால் என் தேசம், என் சமுதாயம், ஸ்தோத்திரம், எங்கெல்லாம் கெட்டு போய் கிடக்குதோ அங்க போய் நான் உப்பாக வெளிப்பட்டு, ஸ்தோத்திரம், கெட்டு போகாதபடி என் சமுதாயத்தை காக்கிற வேலை எனக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம தலைகீழ தான் நம்ம செய்வோம் பாருங்க எப்பவுமே. ஏன்னா நம்மகிட்ட சாரம் இல்லை. உப்புல சாரம் இல்லாததுனால நம்ம போய் நிக்கிற இடத்துல இன்னும் கேடு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், சபைக்கு வருவார்கள், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனா இவங்களும் சேர்ந்து குடிப்பாங்க, இவங்களும் சேர்ந்து பீடி சிகரெட் இழுப்பாங்க, இவங்களும் சேர்ந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க, இவங்களும் சேர்ந்து சினிமா கொட்டாய்க்கு போவாங்க, இவங்களும் சேர்ந்து சண்டை போடுவாங்க, இவங்களும் சேர்ந்து கெட்ட வார்த்தை போடுவாங்க. ஸ்தோத்திரம். யாரு? உப்புன்னு சொல்லப்படுறவங்களும், உப்புன்னு சொல்லப்படுகிறவர்களும் கெட்டு போகாதபடி காக்க வேண்டிய தன்மை உடையவர்கள், இவர்களும் சேர்ந்து கெட்டு போகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு உணர்வடைவது நமக்கு நல்லது. ஸ்தோத்திரம். நாம் கெட்டு போகாதபடி காக்க வேண்டும். ஒரு ஆத்துமா கெட்டு போகாம காப்பது நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம். நம்மோடு கூட படிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் காப்பது நம்முடைய வேலை. நம்ம கூட விளையாடுகிறவர்களை கெட்டு போகாமல் காப்பது நம்முடைய வேலை. ஏன்னா நான் தான் உப்பு, அவன் இல்ல உப்பு. என்னையதான் கர்த்தர் உப்பா வச்சிருக்கிறாரு. அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி நான் அந்த இடத்துல போய் செயல்பட வேண்டும். ஸ்தோத்திரம். என் கூட பழகுகிறவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் கூட விளையாடுறவங்க தவறான வழிக்கு போகாதபடிக்கு நான் ஒரு நல்ல உப்பாக இருக்க வேண்டும். என் கூட பேசுகிறவர்கள், என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் தவறான வழிக்கு போகாதபடிக்கு நான் ஒரு நல்ல உப்பாக என் சமுதாயத்தில், என் கிராமத்தில், என் தெருவில் நான் இருக்க வேண்டும். இருக்கிறீங்களான்னு பாருங்க. உங்க கூட இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், ஒரு கொஞ்சம் காலம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக்கி கொள்ளுவார்கள். ஸ்தோத்திரம். திடீர்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருவான், திடீர்னு பீடி சிகரெட்டுக்கு அடிமையாயிருவான். நீயும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துடுவேன். ஸ்தோத்திரம். அப்புறம் கொஞ்ச காலம் போனா முடிஞ்சா நீயும் அதுல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கதான் சாரம் இல்லையே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ உன்னை சாரமாக்கி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நீ உப்பாக மாற வேண்டும்.
யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போகாமல். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கெட்டு போய் கிடக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் கெட்டு போய் கிடக்கிறார்கள், வயோதிபர்கள் அவர்களும் கெட்டு போய் கிடக்கிறார்கள். உலகமே இன்னைக்கு பாவத்துல கெட்டு போய் கிடக்கு, அநியாயத்துல கெட்டு போய் கிடக்கு, அசுத்தத்துல கெட்டு போய் கிடக்குது. ஸ்தோத்திரம். எத்தனை எத்தனை மோசமான விஷயங்கள் தேசத்துல நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்திகளை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம். எவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் தேசத்துல நடக்கிறது. ஸ்தோத்திரம். தேசம் எவ்வளவு கெட்டு போய் கொண்டிருக்கிறது. எத்தனை விபச்சாரங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை திருடு, எத்தனை எத்தனை விதமான மோசமான அசுத்தங்கள் எல்லாம் தேசத்திலே நடக்கிறது. தேசம் கெட்டு போய் கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, உப்பா இருக்க வேண்டிய சபை, உப்பாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள், உப்பாக வெளிப்பட வேண்டிய தேவ ஜனங்கள் தன்னை உப்பாக நிலைநிறுத்தாததினால், ஸ்தோத்திரம், சாரமேற்றப்பட்ட உப்பாக நிற்காததினாலே இந்த அருமையான மாலை வேளையிலே நல்ல ஒரு உப்பாக தேவன் நம்மை இந்த உலகத்திலே, இந்த பூமிக்கு, ஆமென், பூமியிலே நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். நான் ருசி கொடுக்கிற உப்பாக இருக்கணும், நான் ஸ்தோத்திரம் கெட்டு போகாம பாதுகாக்கிற ஒரு நல்ல உப்பாக இருக்கணும். அல்லேலூயா. விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம். எழுதுங்க, எழுதி வைங்க. நான் ருசி கொடுக்கிற உப்பாக இருக்க வேண்டும், நான் கெட்டு போகாமல் காக்கிற ஒரு உப்பாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ருசி அது ரொம்ப முக்கியமானது. நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேனோ அங்க ருசி இருக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் உட்கார்ற இடத்துல குழப்பங்கள் வரும், கவலைகள் வரும், சண்டைகள் வரும். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறோம்னா நம்ம சாரமற்று போயிட்டோம்னு அர்த்தம், நம்மகிட்ட உப்பு இல்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 2 விஷயம் சொல்லி இருக்கிறேன். இப்போ இந்த உப்பினுடைய சாரம்னா என்ன என்கிற விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிடம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இந்த ஓமை அல்லது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலேயும், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களிலேயும் இதை குறித்து இயேசு பேசுகிறதை இந்த 3 சுவிசேஷகர்கள், இந்த 3 அப்போஸ்தலர்களும், ஸ்தோத்திரம், தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். 6:50 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 6:50. 6:50 சாரி 9:50 என்ன? 9:50 என்ன? 9:50 மன்னிக்கணும். மார்க்கு சுவிசேஷம் 6:50 அல்ல, 9:50. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அது எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உப்பாயிருங்கள் அப்படின்றார். நீங்க உப்பா இருக்கணும். சாரமற்று போயிடக்கூடாது. உப்பா இருக்கணும். உப்பா இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருந்தால் நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எது உப்பு? உப்புன்னா என்ன அர்த்தம்? சமாதானம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள். லூக்கா சுவிசேஷத்துக்கு வரும்போது இதை குறித்து இன்னும் அழகா லூக்காவில் தேவ மனுஷன் எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம்
14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 34லேருந்து உப்பு நல்லதுதான் வாசிக்கும் இல்லையா? உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும், அது எருவுக்கு கூட உதவாது அப்படின்னு சொல்றார். மேல 31லேருந்து வாசிங்க. 31லேருந்து வாசிக்கும் போது இந்த சமாதானத்துக்கான காரியத்தை குறித்து அங்க எழுதுறார். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது, அதாவது 2 ராஜாக்கள், 2 தேசத்துல இருக்கிற ராஜாக்கள் யுத்தம் செய்யறதுக்காக புறப்படுறாங்க. போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. என்ன சொல்றாரு? 2 ராஜாக்களுக்கு இடையில சண்டை. ஒருத்தங்கிட்ட 20,000 சேவகர்கள் இருக்காங்க, இன்னும் ஒருத்தங்கிட்ட 10,000 சேவகர்கள் இருக்காங்க. 10,000. ஒருத்தங்கிட்ட 10,000, இன்னும் ஒருத்தங்கிட்ட 20,000. இப்போ இந்த 2 பேரும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் போது 10,000 சேவகன் உடைய ராஜா என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நாம் அவனை எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பே உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுகிறான். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறது போல ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அப்போ செய்தித்தாள்கள் எல்லாம் வந்துச்சு, நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. இந்தியாவினுடைய ஆர்மி எத்தனை விமானம் இருக்கு, எத்தனை போர் விமானம் இருக்கு, எத்தனை பீராங்கி இருக்கு, எத்தனை படை வீரர்கள் இருக்காங்க, எத்தனை துப்பாக்கி இருக்கு, எத்தனை அணுகுண்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் அவன் எத்தனை போர் விமானம் வச்சிருக்கிறான், எத்தனை ஆட்கள், எத்தனை படை வீரர்களை வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறான். கணக்கு போட்டா இந்தியா தான் நிறைய வச்சிருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ குறைவா வச்சிருக்கிறவன் யோசிப்பான், நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சத்தை வச்சு அவனுகிட்ட நம்ம எப்படி சண்டை போட முடியும், சண்டை போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த யோசனை வந்த உடனே 32வது வசனம், கூடாதென்று கண்டால் தம் மானத்தை விட்டு, தன்னுடைய பிரஸ்டீஜை விட்டுட்டு, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு, மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அதுக்கு பேர் தான் உப்பு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? ஒரு பெரிய 2 ராஜா யுத்தத்துக்கு தயாராகும் போது ஒருத்தன் பார்க்கிறான், அவன்கிட்ட எத்தனை ராணுவம் இருக்கு, நம்ம கிட்ட எத்தனை ராணுவம் இருக்கு, நம்ம ராணுவத்தை கொண்டு அவனை யுத்தம் பண்ண முடியுமா? பார்க்கறான், தான்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. அவன் நினைக்கிறான், பரவாயில்ல நம்மகிட்ட கொஞ்சம் இருந்தாலும் போய் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு போயிடாம தான் இறங்கி, தன்னுடைய அந்த அந்தஸ்தை விட்டு இறங்கி, தன்னை தாழ்த்தி, தன்னை வெறுமையாக்கி, 10,000 வச்சு அடிக்கலாம். ஒருவேளை முழு வெற்றி கிடைக்காட்டாலும் கொஞ்சமாவது அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். 100% அவனால சுதந்திரிக்க முடியாட்டாலும் 50% அவனால சுதந்திரிக்க முடியும். அவன் நினைச்சதை சாதிக்க முடியும். ஆனாலும் அவன் தன்னை சமாதானத்துக்கு ஏதுவாக தன்னை அவன் திருப்பிக் கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்படிதான் இப்ப நடந்துச்சு. ஸ்தோத்திரம். எங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். பாகிஸ்தான்காரன் ஆரம்பிச்சான், இந்தியா மட்டன்னு ஒரு 4-5 ஜனம் போட்டுடுச்சு. அவன் அமுங்கிட்டான், சாமி எங்களை விட்டுருங்க. நேரம் ஐநா சபையை பிடிச்சிட்டான் பாகிஸ்தான்காரன். அமெரிக்காவையும் ஐநா சபையும் பிடிச்சி எங்களை இந்தியாவிட்ட இருந்து காப்பாத்துங்க, நாங்க யுத்தத்துக்கு போக விரும்பல அப்படின்ட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு பேரு உப்பு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் உப்பாக இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், சில வசனங்களை வேகமா நம்ம இனி வாசிக்க போறோம். சங்கீதம்
34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். எதை தேடணுமா? சமாதானத்தை தேடி. அதான் உப்பு. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் உப்பாக இருக்க வேண்டும். அப்படின்னா சமாதானமா இருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமா இருக்கணும், எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும், எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும், குடும்பத்தில் சமாதானமா இருக்கணும், சபையில் சமாதானமா இருக்கணும், வீட்டில் சமாதானமா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சமாதானமா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம ஊர்களில் பார்க்குற ஒரு பெரிய அவல நிலை என்னன்னா, சபைக்கு வர்ற விசுவாசிகள் பக்கத்து வீட்டில் எல்லாரும் கூடயும் சண்டை. ஒரு தெருவில் இருக்கிற விசுவாசி ஸ்தோத்திரம் எப்படியும் ஒரு 5-6 வீட்டு கூடாலையாவது சண்டை போட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு நடக்குது. ஸ்தோத்திரம். ஆனா சபைக்கு வந்தா நல்ல ஆவியில நிரம்புது. பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி மாதிரி சபையில வந்து நிக்குது, வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு. தெருவுக்குள்ள போனா 4 வீட்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, 4 வீட்டுல பேச மாட்டேங்குது. இதனால தான் சமுதாயம் கெட்டு போகுது, சமுதாயத்துல ருசி குறைஞ்சு போகுது, சமாதானம் குறைஞ்சு போகுது, சந்தோஷம் குறைஞ்சு போகுது. ஏன்? உப்பா இருக்க வேண்டிய நீ உப்பா இல்லாததுனால. உப்பா இருக்க வேண்டிய நீ உப்பா இல்லாததுனால சமுதாயம் கெட்டு கிடக்கு, பாவம் பெருகுது. குடிக்கிறவங்களை குறை சொல்லக்கூடாது, வெத்தலை பாக்கு போடுறவனை குறை சொல்லப்படாது, பீடி சிகரெட் இழுக்கிறவனை குறை சொல்லப்படாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ முதல்ல எல்லாரோடும் சமாதானமாகணும். நீ எல்லாரோடும் சமாதானம் ஆனா உன் ஊர்ல கெட்டு போயிருக்கிறவன் எல்லாம் மனம் திரும்புவான். உன் ஊர்ல வாழ்க்கையில ருசி இல்லாம வாழ்கிறவனுக்கு எல்லாம் ருசி உண்டாகும். நீ எல்லா வீட்டோடு சமாதானமாகணும். உன் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்தோடு நீ சமாதானமாகணும். உன் ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷனோடு நீ சமாதானமாகி ஒப்புரவாகி பேசணும். ஸ்தோத்திரம். அப்பதான் நீ உப்பு, சாரமேற்றப்பட்ட உப்பு. இல்லைன்னா கர்த்தர் உன்னைய ஒரு நாள் குப்பையில தூக்கி வீசுவார். அதுக்கு பேரு நரகம். சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம போயிரும், ஆண்டவரை ஆராதிச்சு அர்த்தம் இல்லாம போயிரும், ஆவில நிரம்பி ஸ்தோத்திரம் புண்ணியம் இல்லாம போயிரும், பைபிளை தூக்கி ஒரு அர்த்தமும் இல்லாம போயிரும். இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படணும், இன்னைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். உன் தெருவில் இருக்கிற எல்லாரோடும் சமாதானமா பேசணும், எல்லா மனுஷனோடும் பேசணும், எல்லா வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் பேசணும். ஒருவேளை அவங்க மேல தப்பு இருக்கலாம், அல்லது உன் மேல தப்பு இருக்கலாம். யார் மேல தப்பு இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லாரோடு நீ ஒப்புரவாகணும். அதுக்கு பேரு உப்பு. வசனம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 18வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க 12:18. கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லுது வசனம்? கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா மனுஷரோடும். அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லா மனுஷரோடும், எல்லா குடும்பத்தோடும், எல்லா மனுஷியோடும், எல்லா மனுஷரோடும். அது சபை ஆனாலும் சரி, வீடு ஆனாலும் சரி, சமுதாயம் ஆனாலும் சரி, ஒரு கிராமம் ஆனாலும் சரி. ஸ்தோத்திரம். என் கூட சண்டை யாரும் இல்லைன்னு சொல்லணும். நான் எல்லாருக்கிட்டையும் இந்த ஊர்ல பேசுவேன்னு சொல்லணும். எல்லாரு கூடயும் நான் ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லணும். எல்லாரு கூடயும் இந்த ஊர்ல நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லணும். நீதான் உப்பு. நீ அப்படி மாறினாதான் உன் தேசம் ரட்சிக்கப்படும், உன் கிராமம் ரட்சிக்கப்படும், பாவம் விலகும், பரிசுத்தம் உண்டாகும். இந்த மாலை வேளையிலே
ஆண்டவர் இந்த வசனங்களை கொண்டு நம்மை புடமிடுவாராக. அதே ரோமர் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 17வது வசனத்திலிருந்து வாசிங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிக்கிறதும் குடிக்கிறது மட்டும் இல்ல. தின்னோமா, வேலைக்கு போனோமா, தின்னோமா, தூங்குனோமா. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. காலைல எழும்பணும், தின்னோம், வேலைக்கு போனோம், தின்னோம், தூங்கணும், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும். இதை தவிர வேற ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். வேற ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆடிக்கிட்டு போகிற கிறிஸ்தவர்கள், மற்ற நாட்களில் நீதியையும் சமாதானத்தையும் தேடாத கிறிஸ்தவர்கள் உப்பில்லாத, சாரம் இல்லாத உப்பாக மாறி போனார்கள். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். எதை நாடணுமா? சமாதானத்துக்கு அடுத்தவைகள், அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்குகிறவைகள், அதைத்தான் நாடணும். சண்டை போட நாடப்படாது, பிரிவினையை நாடப்படாது. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாட வேண்டும். இயேசு சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 34, 35 வசனங்களிலே இயேசு இப்படி சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை. புதுசா இயேசு சொல்றார். உங்களுக்கு புதுசு சொல்லி தர்றேன். அது மாதிரிதான் இன்னைக்கு நான் பேச விரும்புறேன். இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஸ்தோத்திரம். இது புதிய கற்பனை. எல்லாரு கூடயும் சமாதானமா இருங்க, எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க, உன் கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தோடு சமாதானமா இருங்க. இது புதிய கற்பனை, இது புதிய கட்டளை. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கலாத்தியர் 5:15. ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். இன்னைக்கு அதான் நடக்கு தேசத்துல. சபையிலையும் அதான் நடக்கு, குடும்பங்கள்லயும் அதான் நடக்கு. சபையிலையும் குடும்பத்திலையும் அதுதான் நடக்குதுன்னா சமுதாயத்தில் அப்புறம் என்ன நடக்கும்? சமுதாயத்திலையும் அதான் நடக்கும், கிராமத்திலையும் அதான் நடக்கும். ஒருத்தர் கடித்து பட்சித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா எழும்பி சண்டை போட்டு. ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்கு வீடு, பக்கத்து வீடு பக்கத்து வீடு, எதிர் வீடு எதிர் வீடு, சண்டை. ஸ்தோத்திரம். கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். நீங்க அழிவீங்கன்னு வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். உப்பாக இருக்க வேண்டிய நீ, சமாதானமா இருக்க வேண்டிய நீ, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் உனக்கு அழிவு உண்டாகும். அது என்ன அழிவு? நரகம். இந்த உலகத்துல நீ அழிய மாட்ட, நல்லா வாழ்ந்திருப்ப. ஸ்தோத்திரம். உன் திறமை, உன் படிப்பு, உன் பணம், அதுல நீ நல்லா தான் இருப்ப. ஆனா அழிவு என்கிற விஷயம் நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த நரகம் என்கிற அழிவுக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்காதபடி, உன்னைய தூக்கி குப்பையில வீசிராதபடி நீ சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எபிரேயருக்கு வரும்போது எபிரேயர்ல ஸ்தோத்திர நிருபக்காரன் எழுதுகிறான். ஆமென். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். என்ன சொல்றாரு? யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள். அதுக்கு பேர் தான் உப்பு. ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரோடுன்னு வாசிச்சோம் ரோமர் 12.
எபிரேயர் 12 வசனம் சொல்லுது, யாவரோடும் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். அல்லேலூயா. நான் சொன்னது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருக்கு. ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுகிறது? சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பார். இப்ப கர்த்தர் உங்களோட இருக்காராப்போ? நீங்க தான் பதில் சொல்லணும். ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு, இயேசு என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருந்தா தான் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. இல்லைன்னா பிசாசு கூட இருக்கிறான் அப்படின்னு கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு. கடைசியாய் 2ஆம் நிருபத்தை எழுதி முடிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் சமாதானமா இருங்க, நற்சீர் பொருந்துங்கள், அப்பதான் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. இருக்காரா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேணா சொல்லிட்டு போலாம். அப்ப கவனிக்கணும், யாரு கூடயாவது நமக்கு கசப்பு சமாதானம் இல்லாம ஆயிட்டுன்னு வைங்களேன், கடித்து பட்சிக்கிறவர்களை போல மாறிட்டோன்னு வைங்களேன், யாரு கூடயாவது சண்டை போடுற ஒரு நிலை நமக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன், முதல்ல நம்மளை விட்டு போறது யார் தான்? கர்த்தர் போயிருவார், தேவன் போயிருவார். இப்போ உங்க கிராமத்தை யோசித்து பாருங்க, எத்தனை வீட்டுல நீங்க சண்டை, எத்தனை குடும்பத்து கூடால நீங்க சண்டை, உங்க தெருவில் எத்தனை வீடு கூட, எத்தனை நபர்கள் கூட நீங்க பேசாம இருக்கீங்க. அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்காரா? இயேசு உங்க வீட்டுல இருக்காரா? இயேசு உங்க கூட இருக்கிறாரா? அவர் போய் மாச கணக்கு ஆயிடுச்சு. உங்களுக்குள்ளால என்னைக்கு பகை வந்ததோ, உங்களுக்குள்ளால என்னைக்கு கடித்து பட்சிக்கிற எண்ணம் வந்ததோ, உங்களுக்குள்ளால என்றைக்கு சண்டை போடுகிற எண்ணம் வந்ததோ, அன்றைக்கே இயேசு உங்களை விட்டு போய்விட்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தைக்கு விட்டு கொடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் மாறினால் மறுபடியும் உங்களை தேடி அவர் வருவார். யாக்கோபு நிருபத்திலே ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிக்கணும், நமக்கு நேரம் இல்லை. சில வார்த்தைகளை நான் காட்டி கொடுக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் உள்ள ஆண்டுடைய வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இது பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல், இது பரலோகத்திலிருந்து வர்றது இல்ல. என்னது? கசப்பு, கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, இதெல்லாம் எங்கேந்து வர்றதில்ல, பரலோகத்திலிருந்து வர்றது கிடையாது. இது பரலோகத்தின் ஞானம் அல்ல, இது தேவனுடைய ஞானம் அல்ல. நமக்குள்ளால விரோதமோ, நமக்குள்ளால கசப்போ, நமக்குள்ள வைராக்கியமோ, நமக்குள்ள பெருமையோ இருந்தால் அது பரத்திலிருந்து வந்ததல்ல, லௌகீக சம்பந்தம், அது இந்த உலகத்தை சார்ந்தது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது, பிசாசுக்குரியது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகம், சகல துர்ச்செய்கைகள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது எப்படி இருக்கும்? பரத்திலிருந்து வர்றது எப்படி இருக்கும்? அது சுத்தமா இருக்கும், அது சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம். ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரலோகத்திலிருந்து வர்றது எது? பரலோகத்திலிருந்து வராதது எது? பரலோகத்திலிருந்து வராதது வைராக்கியம், கோபம், எரிச்சல், சண்டை. ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போற ஆளுன்னு பாடுறோம். எனக்கு தோத்துறோம். இந்த பாட்டெல்லாம் பாடுவோம்ல அடிக்கடி, இன்ப இயேசு ராஜா. அந்த பாட்டெல்லாம் பாடினா நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் அப்படியே பரலோகத்துக்கே போயிட்டு வந்துடுறது மாதிரி பாடுறாங்க. ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்னு பாட ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் கண்ணை மூடி பரலோகத்துக்கே போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தோட பாடி முடிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த பாட்டுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த உலகத்துல நீ உப்பா இல்லையே. வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, கசப்பு இருக்கு. இதெல்லாம் பரலோகத்துக்குரியது அல்ல. அது பரலோகத்திலிருந்து வந்ததும் இல்லை. அதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது. இது இந்த லௌகீகத்துக்குரியது. பரலோகத்திலிருந்து வந்தவைகளோ அது சுத்தம் உள்ளது, அது சமாதானம் உள்ளது, அது சாந்தம் உள்ளது. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த கிருபையை நம்மேலே பெருக பண்ணுவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது 4வது அதிகாரத்தில் ஒரு 3 வசனம் வேகமா வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பவுல் எழுதுறாரு சபைக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எதுல? அந்த சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளணும். சமாதானத்தை உடைச்சிட்டோம்னா உங்களுக்குள்ளால ஒருமனம் வராது. ஆவியானவர் வெளியே போயிடுவார். அதனால தான் நான் அடிக்கடி சபைக்கு சொல்லி இருக்கிறேன், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் சபையில. ஸ்தோத்திரம். சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வந்துடுச்சுன்னா ஆவியானவர் சபைக்கு வெளியில இருப்பார். உள்ள ஆராதனை நடக்கும், உள்ள ஜெபம் நடக்கும், உள்ள பாட்டு நடக்கும், உள்ள அந்நிய பாஷை நடக்கும், உள்ள எல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் சபைக்கு வெளியில இருப்பாரு. சபைக்குள்ளால கசப்பு வந்தால், சபைக்குள்ள சண்டைகள் வந்தால், சபைக்குள்ள விரோதங்கள் வந்தால் நீ சபைக்குள்ள இருப்ப, கர்த்தர் சபையை விட்டு வெளியே இருப்பார். அதனால பவுல் சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். 31வது வசனத்துக்கு வாங்க. 31வது வசனம். ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்துல சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கி ஒரு உப்பாக இந்த மாலை வேளையிலே மாற ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு ஒப்பு கொடுங்கள். எனக்குள்ள இருக்கிற கசப்பு மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற கோபம் மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நாம் வாசித்து முடித்தோம். எல்லாரையும் மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு ருசி கொடுக்க வேண்டிய உப்பு, இந்த உலகம் கெட்டு போகாமல் காக்க வேண்டிய உப்பு. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே சாரம் இல்லாமல் போனதினாலே இன்றைக்கு தேசத்திலே, சமுதாயத்திலே, குடும்பங்களுக்குள்ளே ருசி இல்லை. ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த உப்பாக என்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரமேற்றப்பட்ட உப்பாக என்னை நிறுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை தேடுங்க, சமாதானமா இருங்க. ஏன்னா அதுதான் பரலோகத்திலிருந்து வந்த ஞானம். கோபமோ வைராக்கியமோ சண்டைகள் இதெல்லாம் பரலோகத்திலிருந்து வந்ததில்லை. ஒருத்தரை ஒருத்தர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள். அழிவு நிச்சயம். ஸ்தோத்திரம். சண்டைகளும் கோபங்களும் இருக்கிற இடத்துல கர்த்தர் போயிருவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இருக்க மாட்டார். சமாதானம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். ஸ்தோத்திரம். ஐக்கியம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார்.
ஒரு மனமும் ஒற்றுமையும் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் என்னைக்குமே என் சாரத்தை இழந்துடக்கூடாதப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்றைக்குமே என் சாரத்தை இழந்துடக்கூடாது. என் சாரத்தை எடுக்க பண்றதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இந்த உலகத்துல நடக்கும். உப்பா இருக்கிற என் மேல ஸ்தோத்திரம் பலவிதமான போராட்டங்கள் வந்து என்னுடைய தன்மையை மாற்றும். ஸ்தோத்திரம். சத்துரு என் தன்மையை மாற்றுவதற்கு பிரயாசப்படுவான். எனக்குள்ள இருக்கிற சாரத்தை, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை, எனக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை, எனக்குள்ள இருக்கிற அன்பை, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை உடைப்பதற்கு சத்துரு முயற்சி செய்வான். ஆனால் நான் கவனமாக இருக்க வேண்டும், நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார், ஜாக்கிரதையாயிருங்கள். சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எப்படி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் சமாதானத்தை சீர்குலைக்க, உங்கள் சாரத்தை சீர்குலைக்க சத்துரு போடுகிற திட்டத்தை நீங்கள் முறியடியுங்கள். சொல்லுங்கள், அதெல்லாம் முடியாது. சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். நான் என் சமாதானத்தில் நிற்பேன் என்று சொல்லுங்கள். என் ஐக்கியத்தில் நிற்பேன் என்று சொல்லுங்கள். என் ஒரு மனதில் நிற்பேன் என்று சொல்லுங்கள். என் சாரத்தை நான் இழக்க ஆயத்தமா இல்லை என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அந்த ஒப்பு கொடுத்தலோடு நாம் புறப்படுவோம். இந்த சத்தம் நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும், ஒருவேளை ஆமேன் ஆன்லைனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ஸ்தோத்திரம், ஒருவேளை ஒலிபெருக்கியின் மூலமாக வீடுகளில் இருந்து இந்த சத்தத்தை நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும், சபைக்குள்ளே இருந்து கேட்டாலும், ஸ்தோத்திரம், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்க, கடித்து பட்சிக்காதிருங்க. ஏன்னா அது பரலோகத்திலேருந்து வந்ததில்லை. தேவன் நம்மளை விட்டு போயிடுவார். ஸ்தோத்திரம். நம்மளை அழிவுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்கணும்னா என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், ஆமீன், கூடுமான வரைக்கும் எல்லா மனுஷரோடும் யாவரோடும் சமாதானமாக இருந்து நமக்குரிய அந்த சாரத்தை, உப்பில் இருக்கும் அந்த சாரத்தை நம்ம காத்து கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருந்து நாங்கள் ஒரு உப்பு என்கிறத இந்த தேசத்துக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. சாரம் அற்றுப்போன உப்பாக அல்ல, சாரம் ஏற்றப்பட்ட உப்பாக காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும், எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். சமாதானமாக இருந்தால் நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்கன்னு வசனம் சொல்லுது தகப்பனே. ஸ்தோத்திரம். ஒருவரை ஒரு கட்டித்து பட்சித்தால் அழிக்கப்படுவீர்கள் என்றும், ஸ்தோத்திரம், தூக்கி வீசப்படுவீர்கள் என்றும் ஆமேன் வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களுடைய வாழ்க்கை போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
ஆமேன். சாரமேற்றப்பட்ட உப்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ, இந்த சமுதாயத்திலே வாழ, குடும்பத்திலே வாழ, சபையிலே வாழ ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் கேட்ட எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்விலையும் இந்த வசனங்கள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். God bless you.